விவசாயிகளின் தேவைகளை நிறைவு செய்வதன் மூலம் நிறைவான அபிவிருத்தியை அடைய முடியும் என்பதில் ஐயமில்லை. மோதூர் கிளிவெட்டி கிராமத்தில் உள்ள பல்வேறு குக்கிராமங்கள் அடிப்படை வசதியின்றி காணப்படுகின்றமை மிகவும் கவலைக்குரிய விடயம். கிளிவெட்டி மேன்கமம் பிரதேசத்தின் பிரதான வீதியும் RDS வீதியும் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மேன்காமம் வெளி, வன்னிச்சாவடி வெளி, அரசடி சேனை வெளி, பிள்ளையடி சேனை வெளி போன்ற வயல்களுக்கு செல்லும் இந்த பிரதான வீதி நீண்ட காலமாக சேதமடைந்துள்ள நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். விவசாய செய்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் மேங்காமம் குளமும் புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றது. இதனால் வயல்களுக்கு நீர் பாய்ச்சுவதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோடை காலங்களில் கூட போக்குவரத்து செய்ய முடியாத இந்த வீதியினால் மாரிக்காலங்களில் போக்குவரத்து செய்வது மிகவும் சிரமமான ஒரு விடயம் என தெரிவிக்கப்படுகின்றது. வயோதிபர்கள், பாடசாலை மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவரும் அடுத்த கிராமத்திற்கு செல்வதற்கு இந்த வீதியினையே பயன்படுத்தி வருகின்றனர். சீரற்ற வீதியினால் போக்குவரத்தில் ஈடுபட்டு விவசாயத்தில் ஈடுபடும் இந்த விவசாயிகள் சிறப்பான போக்குவரத்து பாதை அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஹம்பேகமுவ மலக்கதுர பகுதியில் உள்ள வீடொன்றில் அடித்தளத்தில் கஞ்சா களஞ்சியப்படுத்தியிருந்த இடம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வீட்டின் உரிமையாளராக பெண்ணொருவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய ஹம்பேகமுவ போலீசாரால் இன்று முற்பகல் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 5 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதனை அண்மித்த வீடொன்றிலிருந்து சுமார் 5 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற இருவர் இணைந்து நீண்ட காலமாக இந்த வியாபாரத்தை நடத்தி சென்றுள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ராணுவ சீருடையுடன் சட்டவிரோத கஞ்சா சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள செல்லும் வேளையில் கஞ்சா செய்கையின் உரிமையாளர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதன் பின்னர் அனைத்து கஞ்சாக்களையும் குறித்த நபர்கள் எடுத்து வருவதாக போலீசார் கூறினர். அதன் பின்னர் குறித்த வீட்டின் அடித்தளத்தில் அவற்றை களஞ்சியப்படுத்தி வைப்பதாக தகவல் கிடைத்துள்ளதுடன் அதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் சிலவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். உள்நாட்டு உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 80 ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உருளைக்கிழங்கு, வெங்காயம், காய்ந்த மிளகாய் மற்றும் தானிய வகைகளை கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவதாக 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்மொழியப்பட்டிருந்தது. உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கான கட்டுப்பாட்டு விலையொன்றை எதிர்வரும் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக விவசாய அமைச்சர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து கொள்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் கம்மெத் நிகழ்ச்சியை அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்குள் 30 ரூபாய் விலையில் விற்பனை செய்யும் வகையில் எமக்கு உருளைக்கிழங்கை கொண்டு வர முடியும். அதில் லாபமும் எமக்கு கிடைக்கும். எனினும் அரசாங்கம் அதனை மேற்கொள்ளாது. அதற்காக அரசாங்கம் 80 ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க உள்ளது. குறித்த வேலை திட்டம் தொடர்பில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சுமார் 3000 உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரஸ்ரீ நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். விவசாயிகளின் உருளைக்கிழங்குகளை வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சினூடாக கொள்வனவு செய்வதற்காக விவசாய சேவை திணைக்களத்துடன் உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பிற்கு இன்னும் இருப்பது 2 நாட்கள் மாத்திரமே. இன்றைய நத்தார் நற்செய்தியை வழங்குகின்றார் அருட்தந்தை வின்சென்ட் ஆஸ்லி. நத்தார் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற மாபெரும் பெருவிழாவாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம் எல்லோருக்கும் உலகிற்கெல்லாம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. இந்த காலத்தில் வாழுகின்ற எமக்கு நத்தார் என்னும் பொழுது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதே. இந்த காலத்தை நாங்கள் அன்பின் காலமாக கழிக்க எங்களை
நாங்கள் தயார்படுத்துவோம். பிறக்க இருக்கும் புது வருடம் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த வருடமாக அமைய வாழ்த்தி நிற்கிறேன். நத்தார் நிகழ்வு நேற்றிரவு நீர்கொழும்பில் நடைபெற்றது. பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நீர்கொழும்பு கட்டோல்கலே விளையாட்டரங்கில் நத்தார் நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் கரட்டொலில் நீரியல்வள பிரதி அமைச்சர் சரத்குமார் குணரத்ன கலந்து கொண்டிருந்தார். நீர்கொழும்பு கத்தோலிக்க பக்தர்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினால் கரோல் கீதம் இசைக்கப்பட்டது. மூன்று நாட்களுக்கு அதிகமாக பிள்ளைகளுக்கு காய்ச்சல் இருக்குமாயின் உடனடியாக இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு சுகாதார பிரிவு பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. டெங்கு காய்ச்சலில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதே பிரதான நோக்கம் என கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரத்னஸ்ரீ ஹேவா தெரிவிக்கின்றார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுவர்களுள் அதிகமானவர்கள் உரிய முறையில் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளாத காரணத்தினாலேயே உயிரிழந்ததாக கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் படைப்பாளர் கூறினார். தற்போது பரவுகின்ற டெங்கு காய்ச்சல் நோயின் அறிகுறிகள் பாரதூரமானதாக காணப்படுவதால் 3 நாட்களுக்கு உடனடியாக இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அல்லது வைத்தியர் ஒருவரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதனால் முன்னரை விடவும் அதிக சிகிச்சைகள் வழங்க வேண்டியுள்ளதாகவும் கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரத்னஸ்ரீ ஹேவகே மேலும் தெரிவித்தார். நத்தார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கிறிஸ்தவ தேவாலய பகுதிகளில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாதவாறு வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை கொண்டாட்டங்களின் போது தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் தமது தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் தொடர்பிலும் கூடிய அவதானத்துடன் செயல்படுமாறும் பொதுமக்களிடம் போலீஸ் ஊடக பேச்சாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் பட்டாசு உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் பயன்படுத்தும் போது அவதானத்துடன் செயல்பட்டு தேவையற்ற அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தியை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளை இணையதளத்தில் பார்வையிட www.newsfirst.lk என்ற நமது இணையதள முகவரிக்குள் பிரவேசியுங்கள். வணக்கம். Hotline 0114 896 896.